ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூரியனை பற்றியும் அதை சுற்றி வர பிளானட்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் என்பது சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வரும் கிரகங்கள் மற்றும் அந்த கிரகங்களை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள்கள் மற்றும் சிறுங்கோள்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூரிய குடும்பம்னு சொல்கிறோம். இந்த சூரிய குடும்பம் என்பது சூரியனுக்கும் அதை சுற்றி வரக்கூடிய பொருட்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை பிணைப்பால உருவான ஒரு அமைப்பு. சூரியன் என்பது சூரிய குடும்பத்தில் மையமாக செயல்படக்கூடிய ஒரு விண்மீனாகும். இது சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில 99.86% நிறைய கொண்டுள்ளதா இருக்கு. இந்த சூரியன் தனக்குள்ள இருக்க ஹைட்ரஜன் அணுக்களை ஈலியத்துடன் இணைக்கிறது மூலமா பெருமளவு ஆற்றலை வெளிப்படுத்துது. சூரியன் ஒரு ஜீவகை முதன்மை நட்சத்திரமாகும். இது எல்லோ டுவார்ஃப் எனப்படும் நட்சத்திர வகையை சார்ந்தது. நம்மளுடைய மில்கி வே கேலக்சியில இருக்க 85% நட்சத்திரங்களை விட சூரியன் ஒளிர்வு மிக்கதா இருக்கு. இப்ப சூரியனை சுத்தி வர ஒவ்வொரு கிரகங்களை பத்தியும் பார்க்கலாம். சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற முதல் கிரகம் புதன் ஆகும். இது பகல் நேரத்துல அதிக வெப்பத்துடனும் இரவு நேரத்துல அதிக குளிருடனும் காணப்படுது. இந்த புதன் கிரகமானது பூமியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் மங்கலாகவும் சின்னதாகவும் தெரியறதுனால இதை வெறும் கண்ணால பார்க்கறத விட ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கும்போது நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். இந்த புதன் கிரகம் பூமியிலிருந்து பார்க்கும்போது கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ்வானத்துல தான் காணப்படுது. இதுக்கு நிலவுகள் எதுவும் இல்லை. அடுத்தது வெள்ளி. சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக அமைந்துள்ள கிரகம் வெள்ளி கிரகம் ஆகும். இந்த கிரகம் கரியமில வாயு, கந்தக அமிலம் போன்ற வாயுக்களால் ஆன அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்ட கிரகமாகும். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி தான். புதன் கிரகம் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் புதனை விடவும் வெள்ளி கோளின் வெப்பநிலை தான் அதிகம். இது பூமியிலிருந்து பார்க்கும்போது கிழக்கு மற்றும் மேற்கு வானத்துல தோன்றக்கூடிய ஒரு பிரகாசமான கிரகமா இருக்கு. இந்த கிரகத்தை நம்மால வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். இந்த கோள் பூமியில இருந்து பார்க்கும்போது அதிகாலை மற்றும் அந்திமாலை நேரங்கள்ல காட்சி அளிக்கிறதுனால இந்த கோள் விடிவெள்ளி மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுது. இந்த கிரகத்துக்கு நிலவுகள் எதுவும் இல்லை. வீனஸ் மற்றும் மெர்க்குரி ஆகிய 2 கிரகங்களுக்கு மட்டும்தான் நிலவுகளே கிடையாது. அடுத்தது பூமி. சூரிய குடும்பத்திலேயே உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரே கிரகம் பூமி தான். பூமி சூரியன்லேருந்து சரியான தொலைவில் இருக்கிறதுனால இது சரியான வெப்பநிலை, நீர் ஆதாரம், வளிமண்டலம், ஓசோன் படலம் ஆகியவற்றை கொண்டிருக்கு. இது எல்லாமே பூமியில இருக்கிறதுனால தான் பூமியில உயிரினங்கள் வாழ்றது சாத்தியமா இருக்கு. பூமிக்கு மேல இருக்கிற நீர் மற்றும் நிலப்பகுதி மேல சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கிறதுனால விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பூமி நீலம் மற்றும் பச்சை நிறம் கலந்த ஒரு கலவையாக தெரியுது. பூமிக்கு சந்திரன் எனப்படும் ஒரு அழகான துணைக்கோள் இருக்கு. அடுத்தது செவ்வாய். பூமியோட சுற்றுப்பாதைக்கு வெளியில அமைஞ்சிருக்கிற முதல் கிரகம் செவ்வாய். இது சிவப்பு நிறத்துல காணப்படுறதுனால சிவப்பு கோள் என்றும் அழைக்கப்படுது. இந்த கிரகத்தோட மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடு காணப்படுறதுனால இந்த கிரகம் செந்நிறத்துல காட்சியளிக்குது. இந்த செவ்வாய் கிரகத்திற்கு டீமோஸ் மற்றும் போப்போஸ் எனப்படும் 2 இயற்கை துணைக்கோள்கள் இருக்கு. அடுத்தது வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள் வியாழன் தான். இது பூமியை விடவும் 11 மடங்கு பெருசு. அது மட்டும் இல்லாம இது பூமியை விட 318 மடங்கு அதிக எடை கொண்ட கிரகமா இருக்கு. ஜூபிட்டர் எனப்படும் வியாழன் கிரகத்திற்கு 95 நிலவுகள் இருக்கிறதா நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வியாழன் கிரகத்தில் காணப்படும் கேனிமேட் எனப்படும் வியாழனின் துணைக்கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோளாக காணப்படுது. இது புதன் மற்றும் புளூட்டோ கிரகங்களை விட பெரியது. அடுத்ததா சனி கிரகம். வளையங்களுக்கு பேர் போனது இந்த சனி கிரகம். இந்த சனி கிரகத்திற்கு மொத்தம் 146 துணைக்கோள்கள் இருக்கு. இது மற்ற கிரகங்களை காட்டிலும் மிகவும் அதிகம். இந்த சனி மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இதுக்கும் மேல நிலவுகள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது இன்னும் கண்டறியப்படல. சனி கிரகத்தை சுத்தி வரக்கூடிய டைட்டன் எனப்படும் நிலவு தான் சனி கிரகத்தோட துணைக்கோள்கள்லயே மிக பெருசு. இது சூரிய குடும்பத்திலேயே மேகக்கூட்டங்களை உடைய ஒரே நிலவு ஆகும். அடுத்தது யுரேனஸ். இந்த கிரகம் குளிர்மிக்க ஒரு வாயு கிரகம் ஆகும். இத வெறும் கண்களால பூமியில இருந்து நம்மால பார்க்க முடியாது. ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தா இந்த கிரகத்தை தெளிவா பார்க்கலாம். இந்த கிரகம் ரொம்பவும் சாஞ்ச சுழலச்ச கொண்டதுனால இந்த கிரகத்தை பூமியில இருந்து நம்ம பார்க்கும்போது இது உருண்டு ஓடுற மாதிரி தெரியுது. இந்த யுரேனஸ் பிளானட்டுக்கு மொத்தம் 28 நிலாக்கள் இருக்கு. இந்த கிரகம் அளவுக்கு அதிகமா சாஞ்சிருக்கிறதுனால இங்க கோடை காலமும் குளிர்காலமும் ரொம்ப வருஷத்துக்கு நீண்டு இருக்குமா.
அதாவது ஒவ்வொன்றும் 42 வருஷம் வரைக்கும் நீண்டு இருக்குமா. அடுத்ததா நெப்டியூன். சூரிய குடும்பத்தின் 8வது கோளான நெப்டியூன் விண்வெளியில இருந்து பார்க்கும்போது அழகான பச்சை நிற விண்மீன் போல தோற்றம் அளிக்குமா. இந்த நெப்டியூன் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை புளூட்டோ 248 வருஷத்துக்கு ஒரு முறை கடக்கும்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த நெப்டியூன் கிரகத்துக்கு மொத்தம் 13 நிலவுகள் இருக்கு. இந்த 13 நிலவுகள்ல ட்ரைடன் எனப்படும் நிலவு தான் மிக பெருசு. இந்த ட்ரைடன் எனப்படும் நிலவு நெப்டியூனின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றக்கூடியது. சூரிய குடும்பத்திலேயே கோளின் எதிர் திசையில் சுற்றக்கூடிய ஒரே நிலவு ட்ரைடன். இதோட சூரிய குடும்பம் நிறைவுக்கு வரல. இதுக்கப்புறமும் நிறைய குறுங்கோள்கள், நிறைய விண்கற்கள் சூரியனை சுத்தி வலம் வந்துட்டு தான் இருக்கு. அதை பத்திலாம் பார்க்கணும்னா பார்த்துட்டே இருக்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பை கைஸ். அப்புறம் கைஸ், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.